இந்த திருட்டு திமுகக்கும் இந்த திருட்டு பாஜகவுக்கும் வாக்களிக்க கூடாது. அவங்க டெபாசிட் இழக்க வச்சு அவங்க தோக்கடிச்சு அவங்களுக்கு மறுபடியும் வீட்டுக்கு அனுப்புங்க. ஏன்னா நம்மளுக்கு இப்போ 38 எம்பிகள் இருக்காங்க. அங்க போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒன்னும் கேட்கல. தமிழ்நாடு மக்களுக்காக இதுவரைக்கும் ஒரு உரிமையும் பெற்று தந்ததில்ல, ஒரு திட்டமும் கொண்டு வந்து தந்ததில்ல. முழுக்க முழுக்க மக்களை அப்படியே ஏமாத்தியாச்சு. ஜிஎஸ்டி எதுக்கு எடுத்தாலும் ஜிஎஸ்டி. நீங்க எல்லாரும் ஒன்னே ஒரு விஷயம் தான் சிந்திக்கணும். நம்ம பாக்கெட்ல ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சோம்னா அது நிலைச்சு நிக்குதா? இல்ல, அப்படியே தண்ணி மாதிரி போயிடுது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த மத்தியில் இருக்கிற பாஜக. அதே மாதிரி இங்க இருக்கிற திருட்டு திமுக தான் நான் சொல்லுவேன். இந்த திருட்டு திமுக பெண்களுக்கு எல்லாருக்கும் 1000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த 1000 ரூபாய் யாருக்கும் போய் சேரல. இதுதான் உண்மை. நான் இதோட 13 மாவட்டம் போயிட்டு வந்தாச்சு. 13 நாள்ல 13 மாவட்டங்கள் போயிட்டு வந்திருக்கேன். அந்த 13 மாவட்டத்திலையும் எல்லா பெண்மணியும் எல்லா பெண்களும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 1000 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கிறதே கிடையாது. ஆனாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா விலைவாசியும் உயர்ந்தாச்சு. நம்மளோட சொத்து வரியா இருக்கட்டும், இல்ல நம்மளோட மின் கட்டணமோட இது வந்து அவ்வளவு ஏத்தியாச்சு. 3 மடங்கு ஏத்தியாச்சு. தண்ணீரோட இது கூட வரி கூட ஏத்திட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து மோசமா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது ஏன் இந்த மாதிரி ஒரு வஞ்சகம் தெரியல. நம்மளுக்கு அப்படியே மக்கள் வயிற்றுல அடிக்கிறாங்க. அங்க மத்தியில இருக்கிற பாஜக எல்லாத்துக்கும் டாக்ஸ் ஜிஎஸ்டி போட்டு நம்மள வந்து புடுங்குறாங்க, ரத்தத்தை உரிகிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இப்போ இந்த வருகின்ற தேர்தல்ல இப்போ இந்த அண்ணாமலைன்னு ஒருத்தர் வருவாரு. இந்த இடத்துக்குள்ளேயே நீங்க விடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி அவர் என்னன்னா, அந்த அண்ணாமலை என்பவர் யாருன்னா, இந்த அரவக்குறிச்சியில தோத்து போன ஒருத்தர். கவுன்சிலர் எலெக்ஷன்ல கூட ஜெயிக்க மாட்டாங்க. அதாவது சொந்த கட்சியில அவர் வந்து சும்மா வந்து போட்டு விட்டுருக்காங்க, தலைவரா போட்டு விட்டுருக்காங்க. ஆனா அவர் வந்து அந்த கட்சியிலேயே கூட வந்து தேர்ந்தெடுத்தா கூட அவங்க சேர்ந்துதான் எடுத்திருக்காங்களே தவிர அவங்கள வந்து ஒரு எலெக்ஷன் வச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் தோத்துருவா. ஏன்னா யாருக்கும் அவரை பிடிக்காது. நான் அந்த கட்சியில இருந்து வந்திருக்கேன். ஏன்னா வாயை திறந்தா போய் அதே மாதிரி என்ன செய்வாருன்னா, மக்களோட பணத்தை புடுங்கிறதுதான் அவருக்கு ஒரு இது. எல்லா பிசினஸ் ஆளுங்க, பெரிய ஆளுங்க கிட்ட இருந்தும் சரி, சின்ன ஆளுங்க கிட்ட இருந்தும் சரி, பணத்தை மிரட்டி புடுங்கிறது. இதுதான் அவங்களோட ஒரு வேலையாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கட்சியில இருக்கிற பூரா பயரும் இப்ப வந்து எப்படி சேர்ந்திருக்காங்கன்னா, எல்லாம் ஜெயில இருந்து வந்தவங்க, கஞ்சா விற்கிறவங்க, பெண்களை பாலியல் சீண்டல் பண்றவங்க, இப்படிதான் கட்சியில இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆளு, கேடு கட்ட ஆளு நம்ம பக்கமே இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். விரட்ட ஓட வேண்டும் அவங்கள. ஓகே, ஏன்னா அவ்வளவு மோசமான ஒரு ஆள். இப்போ திருப்பூர்ல கூட இப்ப சமீபத்துல சாதாரண கேள்வி ஜிஎஸ்டி பத்தி கேட்டாங்க. ஒரு பெண்மணி வந்து ஜிஎஸ்டி பத்தி கேட்டாங்க. அதுக்கு பதில் தெரிஞ்சா சொல்லணும். சொல்ல தெரியலன்னா என்ன அடிப்பீங்களா? நீங்க பெண்கள் மேல கை வைக்கலாமா? நான் இந்த கட்சிக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து கட்சிக்கு நான் எதுக்கு வந்தேன்னா, அவ்வளவு அற்புதமான ஒரு கட்சி, மக்களுக்காகவே இயங்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, புரட்சி தலைவி அம்மா அவர்களும் பார்த்து ஏழை எளிய மக்களுக்கா இருக்கட்டும், தாய்மார்களுக்கா இருக்கட்டும், எல்லாருக்கும் பார்த்து செஞ்ச ஒரு விஷயங்களா இருக்கட்டும். இது வரைக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு 4.5 வருஷம் அம்மா இல்லாத போது 4.5 வருஷம் நல்லாட்சி தந்த, இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லாட்சி தந்த நம்மளோட முன்னாள் முதலமைச்சர், கழக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அற்புதமான ஆட்சி நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. இன்னைக்கு மக்கள் எல்லாரும் ஏங்கிட்டு இருக்காங்க. போற இடத்துலலாம் எல்லாரும் கேட்கறது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஐயோ நம்ம ஐயா திருப்பி வரணுமே, அவர் திருப்பி மீண்டு வரணுமே. கண்டிப்பா நான் சொல்றேன், 2026ல அவர் மீண்டும் முதலமைச்சராக வருவார். ஏன்னா இப்போ நடக்கிற ஆட்சி வந்து தான் குடும்பத்துக்காக, தான் வாரிசுக்காக மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு. எது கேட்டாலும் அவங்களுக்கு அதுதான். இந்த 1000 ரூபாய் எது கேட்டாலும் இந்த 1000 ரூபாய் கொடுத்து நான் சாதிச்ச மாதிரி பேசிக்கிறாங்க. அந்த 1000 ரூபாய் எங்க போகுது? கஷ்டப்பட்டு பெண்கள் எல்லாம் வேலை செய்யறாங்க, ஆண்களுக்கு வேலை இல்லாம போயிடுது. அந்த வேலை இல்லாம போயிருந்தாலும் அந்த 1000 ரூபாய் எங்க போகுது? டாஸ்மாகுக்கு போயிடுது.
டாஸ்மாக் போயிடுது. அது மட்டுமா, அதை தாண்டி இப்போ போதை பொருள் இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலயும் அது நடக்குது, ஃபுல் இந்தியாலயும் அதான் நடக்குது. இந்தியா முழுக்கவும் இதுதான் நடக்குது. போதை பொருள் விற்பனை அப்படி கேடு கெட்டு போகுது. இளைஞர்களை தப்பான வழியில் எப்படி ஒரு இளைஞர் தன் சுயநிலையவே இழந்துருவாங்க, அந்த அளவுக்கு மோசமா போய்கிட்டு இருக்கு. இந்த போதை பொருள்னால பெண்களுக்கு பாலியல் சீண்டலா இருக்கட்டும், பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும், எல்லாமே நடக்குது. கொலை, குற்றங்கள், வன்முறை, இது எல்லாமே நடக்குது. ஐயா எடப்பாடியாரோட ஆட்சியா இருக்கட்டும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஏழை எளிய மக்கள் சமத்துவமான ஒரு ஆட்சியா கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஆட்சியா இருக்கு. இன்னைக்கு பல்லடமா இருக்கட்டும், இல்ல விவசாயிகளுக்கா இருக்கட்டும், இன்னைக்கு கோவை மாவட்டமாவே எடுத்துக்கோங்க, நீங்க எல்லாமே பார்த்து செஞ்சது ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான். ஏன்னா அவருக்கு முழுக்க சின்ன ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து, விவசாய குடும்பத்துல இருந்து கிளை செயலாளர் இருந்துட்டு இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு முதலமைச்சரா இன்னைக்கு இருந்திருக்காருன்னா நம்மளுக்கு அவரோட உழைப்பு பாருங்க. நீங்க இங்க இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு தொண்டர்களும் அவ்வளவு உழைப்பு கொடுத்திருக்காங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.